அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் நல்லூர் பகுதியினுடைய தேர் இருக்கிற அந்த இருப்பிடத்துக்கு முற்பகுதியில் நிற்கிறோம். 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 10ஆம் நாள் மஞ்சள் திருவிழா. அப்படியாக இன்றைய தினம் செல்வச்சன்னதியான் ஆலயத்தினுடைய சப்பர திருவிழாவும் மாலை 6 மணி அளவில் மிகச் சிறப்பாக இடம்பெறுகின்றது. அப்படியாக நாளைய தினம் ரதோற்சவம் காண்கிறார் எங்களுடைய செல்வச்சன்னதியார். அப்படியாக இந்த மாதம் முழுவதுமாக முருகனுடைய ஆட்சி, அப்படி முருகனுடைய மகோத்சவ தினங்களாகவே காணப்படுகின்றது. அப்படியாக இன்றைய தினம் எங்களுடைய முருகன் முத்துக்குமரனாக எழுந்தருளுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 9 திருவிழாவும் வேல் பெருமானாக காட்சியளித்த எங்களுடைய முருகப்பெருமான் இன்றைய தினம் முத்துக்குமரனாக எழுந்தருளி காட்சியளிக்கிற அந்த காட்சி மிக சிறப்பாக இருக்கும். அப்படியாக இன்றைய தினம் இடம்பெறுகின்ற இந்த மஞ்சள் திருவிழா சம்பந்தமான காணொலிகளை தொடர்ந்து பார்க்கலாம். சரியாக இப்போ நாங்கள் கிழக்கு புற வாயிலுடைய மூன்றல் பகுதியில் நிற்கிறோம். ராஜகோபுரத்தினுடைய அழகை இந்த மாலை நேரம் பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்படியாக 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 10ஆம் நாள் மஞ்சள் திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெறப் போகின்றது. இன்றைய நாள் நிறைந்த அளவு பக்தர்களை இந்த மூன்றல் பகுதியில் காணக்கூடிய மாதிரி பாருங்கள். நேற்றைய தினம் 9ஆம் திருவிழா வரைக்கும் அதிகளவான மக்களோ அதிகளவான பேரை இந்த இடங்களில் காணக்கூடிய மாதிரி இல்லை. 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு நல்லூருடைய மகோத்சவங்கள் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேடமான நாட்களாக இருக்கும். முருகன் வாகனங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான வாகனங்களாக இருக்கும். எங்களுடைய வள்ளி தெய்வானை முருகன் அனைவருமே 3 பேரும் தனித்தனி வாகனத்தில் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் வார திருவிழாக்கள் அந்த அழகை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக 2026ஆம் ஆண்டு மகோத்சவம் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிற வேளைகளில் வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி வலம் வருவதற்காக அந்த ஏற்பாடுகள் இடம்பெறுகின்ற காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ சரியாக நாங்கள் வசந்த மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். வசந்த மண்டபத்தில் இருந்து கொடித்தம்பத்தை நோக்கி சுவாமி வந்து அந்த இடங்களில் உள்வீதி விளம்பரம். அப்படியாக இந்த இடங்களில் சுவாமி வரும்போது பின்புறமாக பஜனை பாடிட்டு வர அந்த பெண்கள் போகிற அந்த காட்சியை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக அதோட இந்த இடங்களில் ஒரு நிறைந்த இந்தியர்கள், அதாவது இந்திய பக்தர்களையும் இந்த இடத்துல அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவர்கள் எல்லாருமே இந்தியாவிலிருந்து நல்லூரானை தரிசிக்க வந்த பக்தர்கள். அப்படியாக இவர்களோட கதைக்கும் போது நிறைய விடயங்கள் கதைச்சிருந்தாங்க. நல்லூரானை வியப்போட பார்த்து இந்த இடங்களில் அவர்கள் வணங்கிய விடயத்தை கூட அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்களுடைய கதைத்தை விட்டு அப்படியாக முற்பகுதியில் எங்களுடைய இன்றைய நாள் திருவிழாவினுடைய மஞ்சம் இந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்க அந்த காட்சியை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மஞ்சத்தினுடைய அழகை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு சிலைகள் இந்த இடத்துல செதுக்கி இருக்கிற அந்த விடயத்தை கூட அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு அவ்வளவு அழகான ஒரு மஞ்சள் முற்பகுதியில் 2 குதிரைகள் பாய்வது போல ஒரு உருவத்தோட ஒரு தேர் போன்ற அமைப்புடைய நல்ல சிற்ப வேலைகள், சிறந்த சிற்ப வேலைகளோடும் சிறந்த காவல் தெய்வ உருவங்கள் எல்லாமே செதுக்கப்பட்டு இந்த மஞ்சம் தயாரித்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு அதனுடைய வடக்கயிறுகளை கூட நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கிற இந்த மஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகள் மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். நல்லூரானுக்கே உரிய ஒரு தனித்துவம், ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். நல்லூரானுடைய வாகனங்கள் எல்லாமே அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். அந்த சிற்பங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு நேர்த்தியான மிகச் சிறப்பாக செதுக்கப்பட்ட சிற்பங்கள். அப்படியாகத்தான் இன்றைய தினம் மஞ்சள் திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெற போது. அப்படியாக நாங்கள் உள் சென்று வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி வலம் வருவதற்காக செல்கின்ற காட்சிகளை பார்க்கலாம்.
இன்றைய தினம் இந்த மஞ்சள் திருவிழாவினுடைய சிறப்பாக சொல்லணும்னா மகோற்சவத்தினுடைய பூசைகள் எல்லாமே ஒரு மாற்றம் பெற்றிருக்கின்றதான் சொல்லணும். அதோட எங்களுடைய கந்தவேல் பெருமானுடைய அலங்காரங்கள் இன்றைய தினம் கந்தவேல் பெருமான் வரவில்லை, முத்துக்குமரன், அதாவது 9 நாட்களும் வேல் பெருமானாக காட்சி தந்த எங்களுடைய முருகப்பெருமான் இன்றைய தினம் முத்துக்குமரனாக காட்சி அளிக்கிற அந்த காட்சி, அதோட முழுவதுமாக வெள்ளியிலான அலங்காரத்தோட வர காட்சி, முழுவதுமாக பச்சை அலங்காரம், அதோட இந்த இடத்துல மிகச் சிறப்பான என்னோட பச்சை குடை பிடித்து வர அந்த விடயம். இவ்வளவு நாளும் இந்த குடைகளில் இதில் கூட மாற்றங்கள் நிகழவில்லை. ஆனால் இன்றைய தினம் முழுவதுமாக இந்த குடையில் இந்த அலங்காரங்கள் இந்த முழுவதுமாக மாற்றம் பெற்றது. அதோட முத்துக்குமார சுவாமி எல்லா நாட்களிலையும் வெளியில் வர மாட்டார். கூடுதலாக ஆறுமுக சாமி தேர் திருவிழா ஆண்டு வெளியில் வருவார். முத்துக்குமாரசாமி அந்த விசேடமான நாட்களில் மட்டும்தான் வெளியில் உலா வருவார். அதே மாதிரி இன்றைய தினம் இந்த மஞ்சள் திருவிழாவில் எங்களுடைய முத்துக்குமாரசாமி வெளியில் வந்திருக்கிற அந்த காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி. அப்படியாக உள் வீதி வலம் வந்த பிறகு சுவாமி வெளி வீதி வலம் வருவதற்காக அந்த இடங்களில் மீள தாளங்களோட காட்சி அளிக்கிற அந்த காட்சியும் தொடர்ந்து பார்க்கலாம். அலங்காரா கல்லூரா கார்மாமிசை காலங்களின் தலைவர் தேர்மாமிசை வந்து திறப்படுவாய் தார்மார் பவலாரிதலாரியனும்
காலன்பரின் கலவத்தேர் மாவிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார் பவலாரி தலாரி என்னும் ஆயுதங்களை உடைய சூரவன்மனை கோரிலே வென்றவனே கார்மாவிசை எருமை கடாவிலே யமன் என்னை அழைத்து போக வரும் பொழுது நீதானே தேரில் வந்து தரிசனம் தர வேண்டும் நல்லை கந்தனே யமன் வந்து என்னை அழைக்க எருமை கடாவிலே வரும் பொழுது நீதானே என்னை காக்க நேரிலே வர வேண்டும் நான் இறந்து போவதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் உன் தரிசனம் தந்த பின்னரே எவன் என்னை கொண்டு போக வேண்டும் நல்லை கந்த பெருமானே கார்மாமிசை காலன்பரின் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் கார்மாதவலாரி தலாரியனும் சூமாமரிய ஒரு வேலவனே